ஸோ அப்படியே 6 மணிக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விரதத்தை முடிச்சுட்டு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ காலையிலேயே எந்திரிச்சு அவங்க வந்து குளிச்சு வீட்டை சுத்தப்படுத்தி இன்னைக்கு வீட்டில் பூஜை பண்ணி முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணி நிறைய இந்த மாதிரி முருகருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து முருகருடைய பக்தியை எப்படி நம்ம வந்து அன்பை எப்படி பெறணும்னா, நம்ம ரொம்ப கடுமையான விரதம் இருந்து மனசார முருகரை நம்ம நேசித்தாலே நமக்கு வந்து முருகருடைய அந்த அன்பு அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து வேல்மாறல், அப்புறமா வந்து திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், இந்த மாதிரி நம்ம எதையாவது ஒன்று வீட்டில் வந்து நம்ம போட்டு கேட்கலாம். நமக்கு தெரிஞ்சால் நம்மளும் கூட சேர்ந்து பாடலாம். ஸோ அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் முருகருடைய அன்பு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹரியும். தேங்க்யூ. தை மாதம் பூச நட்சத்திரத்தில் வர்றதுனால தான் இதை வந்து நம்ம தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பௌர்ணமியும் கூட. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி. இந்த நல்ல நாளில் இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாளும் அப்படின்றதில் நான் முருகரால் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படின்றதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ தைப்பூசம் அப்படின்றது வந்து பார்வதி தேவி முருகருக்கு வேல் கொடுத்து அசுரர்களை அழிப்பதற்கு உதவிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரபத்மன், பொதுவாக சூரபத்மன் அப்படின்ற அந்த அசுரனை தான் முருகரை அழிக்கிறதுக்காக வேல் வாங்கிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு மலை கோவில்களில் லைக் பழனி, அப்புறமா வந்து மருதமலை, அப்புறம் முருகருடைய 6 படை வீடுகள், ஸோ எங்கெல்லாம் முருகர் கோவில் இருக்கும், மலை கோவில்கள் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் முருகர் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் இன்னைக்கு நல்ல பக்தர்களுடைய கூட்டம் இருக்கும். நிறைய பேர் விரதம் இருந்து 48 நாள் விரதம் இருந்து அந்த 48 நாள் விரதத்தை இன்னைக்கு முடிக்கிறவங்களும் இருப்பாங்க. 3 நாளைக்கு முன்னாடி மாலை போட்டு 3 நாளாக விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்வாங்க. ஸோ எல்லாருமே பாத யாத்திரையாக போய் முருகருக்கு அந்த மாலையை அர்ப்பணம் செஞ்சு முருகர்கிட்ட அந்த அருளை வாங்கிட்டு வருவாங்க. ஸோ நிறைய பேர் ரொம்ப கடுமையான விரதம்லாம் இருப்பாங்க. எப்படின்னு சொன்னால் வேல் குத்துறது, இந்த இடத்துல வேல் குத்திக்கிறது. நம்ம நிறைய சினிமாக்கள்லாம் பார்த்துருப்போம்ல, நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க நிறைய பேர். ஸோ முதுகில் அந்த இதை கட்டி தேர் இழுத்துட்டு போகிறது. நான் இங்கே எங்கள் ஏரியாலே நிறைய பேரை நான் பார்த்தேன். இந்த ரீசெண்டாக ஒரு 2-3 நாளாகவே பார்த்தேன். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய சின்ன பசங்க, எப்படி சொல்கிறதுனா ஒரு 25லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அந்த மாதிரி பசங்கள்லாம் நிறைய பேர் மேபி இப்போ அவங்க ஜாபில் இருக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் நிறைய பேர் அலகு குத்தி, வேல் குத்தி, காவடி எடுத்துகிட்டு, பால் குடம் எடுத்துகிட்டு பாத யாத்திரையாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த சம்பவம். ஸோ முருகர் அப்படின்னு சொல்லும் போது முருகருடைய அன்புக்கு இணையாக வேறு எதுவுமே கிடையாது. நம்ம மனசார முருகர்கிட்ட என்ன வேண்டுறோமோ அது வந்து முருகர் கண்டிப்பாக நமக்கு தருவார் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இப்படி வந்து இந்த உபவாசம் இருப்பாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறைய பேர் பாத யாத்திரை போவாங்க. எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் அந்த சூரபத்மனை வதம் செய்த பிறகு அப்படின்றதுனால இது பண்ணுவாங்க.